இந்த வீடியோவில் நான் டாப் 10 ஸ்ட்ராட்டஜிகளை ரேங்க் செய்ய போகிறேன். அதிகமாக மக்கள் பயன்படுத்தும் ஸ்ட்ராட்டஜிகள். அதனால் நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்த பிறகு எந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும், எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சரியாக பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு தொடக்க நிலை பிகினராக இருந்தால் மற்றும் ட்ரேடிங் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தால். ஆகவே நேரத்தை வீணாக்காமல் ஆரம்பிப்போம். இங்கே நாம் இந்த ஸ்ட்ராட்டஜிகளை 4 கேட்டகரிகளில் ரேங்க் செய்ய போகிறோம். ஏ, பி, சி, டி. ஏ என்பது மிகச் சிறந்தது, பி என்பது சராசரி நல்லது, கவனத்துடன் செய்யலாம், சி என்பது தவிர்க்கலாம், டி என்பது முற்றிலும் செய்யக்கூடாது. முதல் ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர் ஓவர்லோட். இதன் அர்த்தம் என்ன? பொதுவாக ஒருவர் ட்ரேடிங் ஆரம்பித்தால் அவர்களுக்கு சொல்லப்படும் முதல் விஷயம் என்னவென்றால், இண்டிகேட்டர்ஸ் பயன்படுத்துங்கள். RSI, பாலிங்கர் பேண்ட்ஸ், MACD எல்லாம் சேர்த்து சார்ட்டில் போடுவார்கள். இப்படி ஒரு சார்ட் இருந்தால் கொஞ்சம் தூரம் விலகுவது நல்லது. ஏனெனில் இவை எல்லாம் லாகிங் இண்டிகேட்டர்ஸ். அதாவது பிரைஸ் மூவ் ஆன பிறகுதான் இண்டிகேட்டர் சிக்னல் கொடுக்கும். அதனால் இது பழைய தகவலை தான் காட்டும். பிகினராக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை தவிர்ப்பது நல்லது. இதை நான் டி கேட்டகரியில் வைக்கிறேன். இரண்டாவது SMC, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ். இது இன்ஸ்டிடியூஷன்ஸ் பயன்படுத்தும் கான்செப்ட்ஸ் என்று கூறப்படுகிறது. ஆர்டர் பிளாக்ஸ், QML போன்ற கான்செப்ட்ஸ் இதில் வரும். இது வேலை செய்யும், ஆனால் ஒரு நல்ல மென்டார் இல்லாமல் யூடியூப் மூலம் கற்றுக்கொள்வது சிரமம். பிகினருக்கு சுலபமில்லை. அதனால் இதை பி டியரில் வைக்கிறேன். மூன்றாவது ICT, இன்னர் சர்க்கிள் ட்ரேடர். இது SMC போலவே இருக்கும், ஆனால் இன்னும் காம்ப்ளெக்ஸ். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் போன்ற கான்செப்ட்ஸ் இருக்கும். இது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் பயன்படுத்தினாலும் பிகினருக்கு கற்றுக்கொள்ள கடினம். அதனால் இதையும் பி டியரில் வைக்கிறேன். நான்காவது பிரேக் அவுட் ட்ரேடிங். ஒரு லெவல் பலமுறை டெஸ்ட் ஆகி அது பிரேக் ஆனால் பை செய்வது. நான் ஆரம்பத்தில் ஸ்விங் ட்ரேடிங்கில் இதை பயன்படுத்தி ப்ராஃபிட் பார்த்தேன். ஆனால் பியூர் பிரேக் அவுட் மட்டும் நம்பி ட்ரேட் செய்தால் இன்று மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ஹண்ட், ஸ்டாப் ஹண்ட் காரணமாக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் கிடைக்க சிரமம். அதனால் இதை சி டியரில் வைக்கிறேன். ஐந்தாவது ஃபிபோனாச்சி ப்ளஸ் புல்பேக் ட்ரேடிங். பிரைஸ் எப்போதும் ஸ்ட்ரெயிட் லைனில் செல்லாது, வேவ்ஸ் ஆக போகும். புல்பேக்கில் என்ட்ரி எடுப்பதுதான் கோல். ஃபிபோனாச்சி லெவல்ஸ், எஸ்பெஷலி 0.618 கோல்டன் பாக்கெட் மிகவும் நன்றாக வேலை செய்கிறது. இது சிம்பிள், பவர்ஃபுல் மற்றும் பிகினருக்கும் புரியும். சரியான டைம் ஃப்ரேமில் பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. இதை நான் ஏ டியரில் வைக்கிறேன். ஆறாவது செஷன் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஃபாரெக்ஸில் ஏஷியா, லண்டன், நியூயார்க் செஷன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட செஷன் ஓபன் ஆகும்போது பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும். லண்டன் ஓப்பனில் பிரேக் அவுட் பிளஸ் பயாஸ் வைத்து ட்ரேட் எடுப்பது நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், குறைந்த நேரம் போதும், பிகினர்ஸ்க்கும் சூட்டபிள். இதை நான் ஏ டியரில் வைக்கிறேன். ஏழாவது லிக்விடிட்டி அண்ட் ஸ்டாப் ஹண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். கான்செப்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், பிகினருக்கு புரிய சற்று நேரமாகும். ஆனால் இது மிகவும் பவர்ஃபுல் மற்றும் ஒர்க் ஆகும். அதனால் இதை பி டியரில் வைக்கிறேன். எட்டாவது மூவிங் ஆவரேஜ். இது லாகிங் இண்டிகேட்டர் தான், ஆனால் மீன் ரிவர்ஷன் கான்செப்ட் மூலம் பிரைஸ் மீண்டும் ஆவரேஜுக்கு வரும். ஆனால் இதை மட்டும் நம்பி ட்ரேட் செய்தால் ரிஸ்க் அதிகம். அதனால் இதை சி டியரில் வைக்கிறேன். ஒன்பதாவது ட்ரெண்ட் லைன்ஸ். சிம்பிள் கான்செப்ட், ஆனால் லாஜிக் எல்லாருக்கும் கிளியர் ஆகாது. சிலர் ப்ராஃபிட் செய்கிறார்கள், ஆனால் கன்சிஸ்டன்சி இல்லை. அதனால் இதை சி டியரில் வைக்கிறேன். கடைசியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். எல்லாரும் கற்றுக்கொள்ளும் பேசிக் கான்செப்ட். ஆனால் இன்று மார்க்கெட்டில் சிம்பிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வேலை செய்யாது. ஸ்டாப் ஹண்ட் அதிகம். கன்ஃப்ளூவன்ஸ் இல்லாமல் பயன்படுத்தினால் லாஸ் அதிகம். அதனால் இதையும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜியாக கருத முடியாது. முடிவாக ஏ டியர் ஃபிபோனாச்சி செஷன் ஸ்ட்ராட்டஜி, பி டியர் SMC, ICT, லிக்விடிட்டி, சி டியர் பிரேக் அவுட், மூவிங் ஆவரேஜ், ட்ரெண்ட் லைன், டி டியர் இண்டிகேட்டர் ஓவர்லோட்.